ஆக்சுவலாக அந்த படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் விதை போட்டது அண்ணன் வடிவேலில் தான். இந்த மாதிரி ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி அங்கேருந்து நான் ஒரு சின்ன அந்த ஒரு நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பித்த விதை தான் வந்து இன்றைக்கி இந்த படமாக முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படம் வந்து உண்மையை சொல்லப்போனால் ஒரு தமிழில் அவ்வளோ ட்ரை பண்ணாத ஒரு ஜானர் மணி ஈஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம். ஆனால் நம்ம ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிட்டிலேயோ ஒரு பெரிய கேட்ஜெட்ஸ்லாம் வச்சு ஒரு அறிவுபூர்வமாக இல்லாமல் ஒரு ஸ்மால் டைம் ஒரு சின்ன ஊரில் ஒரு சராசரியான மனிதர்கள், ஒரு வாத்தியார், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு அடியாள், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் ஆரம்பித்தோம். பட் எனக்கு டைட்டில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு. என்னடா டைட்டில் வைக்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேளை வடிவேல் நான் கேட்டார், என்னென்ன டைட்டில்னு. இல்லைண்ணே இந்த கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் அப்படிலாம் வந்திருக்கு, கேங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் ஒரு ஸ்டைலிஷாக சின்னதாக வேணும், ஆனால் சரியாக செட் ஆக மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போதான் வடிவேல் நான் அசால்ட்டாக சொல்லிட்டு போயினா கேங்கஸ் அப்படின்னு கேங்கஸ் அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டு சொன்னேன், அண்ணா கேங்கஸ்ங்கிற வார்த்தையே இல்லைண்ணே, அது கேங்ஸ்டர்ஸ். அப்படியாண்ணே நமக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் அந்த வெள்ளந்தியாக சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கேங்கஸ் அதே அப்படி வார்த்தை வச்சா என்ன தப்பா, நம்ம கண்டுபிடிக்கிறதா எல்லாமே. இது வடிவேல் இங்கிலீஷ் ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த என்சைக்ளோபீடியா கொடுத்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டுமேன்ட்டு கேங்கஸ் டைட்டில் வச்சோம். இப்படி ஆரம்பிச்ச ஒரு படம். இன்னைக்கு வடிவேல்னு கொஞ்சம் படத்தை பற்றி பேசுவார். தலைவா I am swinging in the rain. I want more in the rain. I want more in the rain. இந்த ராமசாமி ஆலயங்களை எப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அடடா, அதாவது முதல்ல சுந்தரன் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல புரட்சி தலைவருடைய இதயத்தில் வாழ்ந்த இதய கனியாக திகழ்ந்த அருமை ஐயா ஏஜிசியா அவர் பாதம் தொட்டு அவரை முதல்ல நான் வணங்குற இடத்துல. அதாவது இந்த கேங்கர்ஸுங்கிற படத்தை, இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை ரொம்ப அருமையான இடத்துல வந்து துவங்கியிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறீங்க. உங்கள் முன்னால் அதை ஆரம்பிக்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு மீடியா மாதிரி. அது இந்த கேங்கர்ஸுக்கு அருமையான ஒரு நகைச்சுவை திரைப்படத்தை இந்த உலகம் பூரா நீங்கள் கொண்டு சேர்த்தீங்க. வேற மின்னுலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்துருவீங்கன்னு நம்பிக்கைகள் நிறையா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இதில் என்னென்னா கிட்டத்தட்ட நானும் சுந்தர்ஜி என்னன்னா ஒரு 15 வருஷமாக நாங்கள் சேரல. இவன் பிரித்து வச்சானோ இவன் தள்ளி வச்சான்னு தெரியல. சரி, பிரித்து வைக்கிறதுக்கு ஆளா இல்லை நாட்டில். ஒரு 4 பேர் ஒன்றா போனாலே 2 நிமிஷம் பார்த்தானா 4 பேர் ஒன்றா போகிறாங்க. 4 திசையில் திருப்பி விட்டு போயிடான் நம்ம ஆள். நம்ம ஆளுக்கு அவ்வளோ திறமை இருக்குது. சேர்த்து வைக்கிறானா சேர்த்து வைக்கிறானா இல்லையோ, பிரித்து வைக்கிறதுல பெரிய இல்லைங்க நம்ம ஆள். அங்கே போய் ஒரு பாலை போடுவாங்க, அதே பந்தை இங்கேருந்து போடுவாங்க. இந்த அரசியலில் பார்த்துருப்பீங்க, சில பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னங்க உங்களை பற்றி எப்படி கேட்குறாங்களே, உங்கள் அபிப்பிராயம் என்ன, அது எப்படி கேட்குறது, கேட்கும்போது எப்படி பார்த்துருப்பீங்க, பேட்டியில் பார்த்துருப்பீங்க. சார் நீங்கள் வந்து ரொம்ப வர வர உங்களுக்கு திமிரு அதிகமாகி போச்சாம்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சின்ன பிள்ளையில போட்டு விடுறது அதுக்கு பேர். இப்போ வேற அப்படியா சொன்னாங்க. அவன் பெரிய யோக்கியனாக பார்த்தான செருப்பை கொண்டு அடிப்பேன்னு சொல்லிடுறவன் நேரம் இங்கே வருவாங்க. ஏம்மா உங்களை பார்த்தா செருப்பை கொண்டு அடிக்கிறேன்றாரு, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படியா சொன்னாங்க. இப்படியே பேசி 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 பார்த்தீங்கன்னா மீடியாவில் பூரா பயங்கரமாக ஏறும். எது அது மாதிரி உலகத்தில் வந்து பிரித்து வைக்கிறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி இடையில ஏகப்பட்ட நாட்கள் நாங்கள் பிரிஞ்சது வந்து 15 ஆண்டுகளுக்கு பிரிஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. ஆனால் நேற்று பண்ண படம் மாதிரியே இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண படம், ஒரு வின்னர் படத்தில் சேர்ந்த மாதிரி இந்த படத்தில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு படத்தை கொடுத்துருக்கின்றத என்னால் சத்தியமாக சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அது சுந்தர்ஜி அண்ணன் கூட சேரும்போது அது அருமையான ஒரு காம்பவுண்டு.
அவர் கூட இருக்க டெக்னீஷியன்ஸ் பூராமே அருமையான ஆட்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலி, ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், அவர் கூட இருக்க அசிஸ்டண்ட் வெங்கடு, மனோ, பத்ரி, இந்த மாதிரி கேமராமேன் நம்ம கிச்சா, இப்படி எல்லாருடைய உழைப்பும் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் வந்து இவர்கிட்ட தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகரில் வந்து கொஞ்சம் கம்மி தான். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவிக்குமார் பண்ணுவார், பி வாஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதிகமாக எனக்கு பண்ணுறது வந்து ரொம்ப தமிழ் திரையுலகத்தில் சுந்தர்ஜி அண்ணங்கிறத நான் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் என்னால். என்ன காரணம்னா என்னுடைய பொருட்ஸ் அவர் கண்டிப்பாக தெரியும். அவர் எதை போட்டால் எதை போடலாம் அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிச்சி வச்சுருப்பாரு. இப்படி இந்த ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசித்து 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 பண்ணியிருக்கான். இல்லை வெங்கட் என்னுடைய தம்பி அசோசியேட் டைரக்டர் சொன்ன மாதிரி, இல்லை எப்படி இந்த படத்தில் நாங்கள் இது பண்ணோம்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அவர் அதை பேசி வச்சுருப்பார். அவர் அதே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சுருப்போம். இதில் ஒவ்வொரு காட்சியும் அமைகிறது வந்து 2வது விஷயமா இருந்தால் கூட, இது சும்மா பேசி முடித்து இமிடியட்டாக 35 நாளில் இந்த படத்தை நாங்கள் முடித்தோங்க. இது ஏன் இவ்வளோ சீக்கிரம் இந்த படம் முடிஞ்சு எப்படி நடத்துங்கிறது கடவுளுக்கு தான் தெரியுது. இதுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்தது ஐயா ஏஜேசி அவர்களும் நம்ம மதன் சார் அவர்கள், அந்த 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 ஐயாவுடைய அந்த புனித தயாரிப்பாளர்களுடைய அந்த கூட்டமே சேர்ந்து எங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு பெரிய வெற்றி படமாக்கி கொடுத்துருக்காங்கன்றது இந்த மேடையில் பேசும்போது எனக்கு ஒரு வெற்றி விழா மேடம் மாதிரியே தெரியுது. உங்களுக்கு கேட்கக்கூடிய நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் என்னென்ன மீம் கிரியேட்டர்ஸ் இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருப்பீங்க, நல்லா தெரியும். இங்கே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எல்லாம் ஒவ்வொரு மீம் கிரியேட்டர்ஸ் தான். உங்களுக்கு வேண்டிய தீனி ஏகப்பட்ட இடம் இந்த படத்தில் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக குடும்பத்தோடு உட்காந்து தியேட்டரில் உட்காந்து இந்த படத்தை பார்க்கணும். அப்போ தான் இந்த படத்தோட எப்பயுமே தனியாக உட்காந்து ஒரு படம் பார்த்து தானாக செஞ்சோம்னா நம்மளே பைத்தியம் மாதிரி நினைப்போம். அப்படி பார்க்கக்கூடாது. தியேட்டரில் உட்காந்து கும்பலோடு பார்க்கும்போது தான் அந்த மூளையில் ஒருத்தன் சிரிப்பான். அப்போ ஏன் சிரிக்கிறாங்க போது அங்கேருந்து ஃபயர் ஆகும் பாருங்க. அப்படியே கூட்டத்தில் அப்படி மொத்தமாக குடும்பத்தோடு உட்காந்து கூட்டத்தோடு உட்காந்து பார்க்கும்போது தான் ஒரு நகைச்சுவைக்கு என்ன பவர் இருக்குது, இந்த கதை எப்படி போயிட்டுருக்கு, இதுக்கு எப்படி சிரிப்பு வருப்புங்கிறத நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆகையினால இந்த படம் ஒரு அருமையான வெற்றி படம். இந்த வெற்றி படத்தில் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்க்கணும். இந்த படத்தை 24ஆம் தேதி நீங்கள் கண்ணை நல்லா விழிச்சிட்டு ஒரு வரைக்கும் 10 தடவை பார்ப்பீங்க. இந்த படத்தை அருமையான படத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் டைரக்டர் சுந்தர்ஜி அவர்கள். இதுக்கு வந்து முழுக்க முழுக்க பெரிய ஒத்துழைப்பு அவருடைய டைரக்ஷன் தான். அவரோட சேர்ந்தனால தான் இல்லை நல்லா நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாலே நடிச்சனோ இல்லையோங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குங்கிறப்ப அவர் அழகாக எடுத்துருவார் அவர்கிட்ட. அதே மாதிரி அவர்கிட்டையும் நான் கேட்டு வாங்குவேன். அது மாதிரி இசையும் நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். ஆமாம்.